ஓம் சாந்தி 30/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் எந்த சாரமும் இல்லை. ஆகவே நீங்கள் இதிலிருந்து இப்போது மனதை செலுத்தாதீர்கள். இதன் மீது இப்போது மனதை செலுத்தாதீர்கள். தந்தையின் நினைவு துண்டிக்கப்பட்டால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ இந்த பழைய உலகம் எப்படி இருக்குது, எந்த சாரமும் இதில் இல்லை அப்படின்றாரு. எல்லாம் மாயாவுடைய பகட்டு தான். இதன் மீது இப்போ மனசு செலுத்தாதீங்கன்றாரு. அப்போ பாபாவும் நினைங்க, எதிர்கால அந்த சொர்க்க ராஜ்யத்தை நினைங்க. பாபாவை நினைக்கிறது நம்ம துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா அப்போ வந்து தண்டனை அடைய வேண்டியிருக்கும்ன்றாரு. கேள்வி: பாபாவின் முக்கியமான டைரக்ஷன் என்ன? அதை ஏன் மீறுகிறார்கள் கேட்குறார் பாபா. பதில் சொல்றாரு, யாரிடமும் சேவை வாங்காதீர்கள். நம்ம இப்போ வந்து பாபா வந்து நம்மளை சொல்றாரு, ஏனென்றால் நீங்களே வேலைக்காரர்கள் என்பது பாபாவின் டைரக்ஷன் ஆகும். பாபா சொல்றாரு, இப்போ நம்மளே வேலைக்காரர்கள், அதனால நம்ம போய் மற்றவங்கள சேவை வாங்கக்கூடாதுன்றாரு. ஆனால் தேக உணர்வின் காரணமாக பாபாவின் இந்த டைரக்ஷனை மீறுகிறார்கள். தேக உணர்வுல வந்து மற்றவங்கள சேவையை வாங்குறோம், நம்ம அந்த டைரக்ஷனை மீறுகிறார்கள்ன்றாரு. நீங்கள் இங்கே சுகம் அடைந்தால் அங்கே சுகம் குறைந்து போகும் என பாபா கூறுகின்றார். அதாவது இங்கே எல்லாரும் வந்து சேவையை செய்கிறவங்க அங்கே போயிட்டு ராஜா ராணி ஆவாங்க. அங்கே அதான் பாபா சொல்லுவார் முரளியில். அது மாதிரி இங்கே வந்து நம்ம மற்றவங்கள வேலை வாங்குறோன்னா அங்கே போயிட்டு நம்ம வேலைக்காரி ஆயிடுவோம் அப்படி சொல்லுவார். நிறைய குழந்தைகள் நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் என கூறுகிறார்கள், ஆனால் நீங்கள் அனைவரும் பாபாவை சார்ந்து இருக்கிறீர்கள் சொல்றாரு. நிறைய பேர் பிகேஸ் என்ன சொல்றாங்க, நாங்க சுதந்திரமா இருப்போம்ட்டு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க என்ன சார்ந்துதான் நீங்க இருக்கிறீங்கன்றாரு. பாட்டு: உள்ளத்தின் உதவி துண்டிக்கப்படக்கூடாது, உள்ளத்தின் உதவி துண்டிக்கப்படக்கூடாதுன்ற பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. தனது சாலி கிராமங்களுக்காக, அதாவது ஆத்மாக்களுக்காக சிவ பகவான் பரம்பிதா பரமாத்மாவுடைய வாக்கு. சிவன் மற்றும் சாலி கிராமத்தை அனைத்து மனிதர்களும் அறிகிறார்கள். எல்லாருக்குமே சிவனை பத்தியும் தெரியும், சாலி கிராமத்தை பத்தியும் தெரியும். இருவருமே எப்படி இருக்கிறாங்க, ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா நிராகாரரா இருக்கிறாங்க. அவரும் புள்ளியாதான் இருக்கிறாரு, நம்மளும் புள்ளியாதான் இருக்கிறோம். இப்போது கிருஷ்ண பகவான் வாக்கு என சொல்ல முடியாது. கிருஷ்ணருக்கு உடம்பு இருக்கு, அவர் எப்படி இதை சொல்வாரு? அதனால சொல்ல முடியாது. பகவான் ஒருவர் தான். அதனால் யாருக்காக சிவபகவான் வாக்கு? இப்ப யாருக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு பகவான் ஒருத்தர் தான். அவர் வந்து யாருக்காக சொல்லிட்டு இருக்கிறாருன்னா ஆன்மீக குழந்தைகளுக்காக. இப்போது குழந்தைகளுக்கு பாபாவிடம் தொடர்பு இருக்கிறது. இப்ப யாருக்காக சொல்லியிருக்காருன்னா ஆன்மீக குழந்தைகளுக்காக, ஆத்மாக்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நமக்கு பாபாவிடம் தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் பதித பாவனர், ஞானக்கடல், சொர்க்கத்தின் ஆசையை கொடுக்கக்கூடியவர் சிவபாபா தான் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. அவரை தான் நாம் நினைக்க வேண்டும். இப்போ வந்து புள்ளியா நிராகாரா இருக்கிறாரு, உடம்புலயே வர்றதில்ல, மறுபிறவியெல்லாம் எடுக்கிறதில்ல, பிறவியே எடுக்கிறது இல்ல, அவதரிக்கிறார். ஒரு உடல்ல ஏற்கனவே இருக்கிற உடல்ல வந்து அவதரிக்கிறாரு. அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துல வர்றதில்ல, அவரை தான் நினைக்கணும். அவருடைய பாக்கியசாலி ரதம் பிரம்மா ஆவார். ரதம் மூலமாக தான் பாபா ஆசையை கொடுக்கிறார். அதனாலதான் நந்தி வச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. நந்தியை பார்த்துட்டு தான் நம்ம சிவன் பார்க்க போவோம். அதனால அந்த நந்தின்றது ரதம். இந்த பாக்கியசாலி ரதம்னா உடல் தான், பிரம்மா பாபா உடல் தான் பாக்கியசாலி உடல். அந்த ரதத்துல வந்து தான் பாபா வந்து நமக்கு ஆசையை கொடுக்குறாரு. அந்த வாய் மூலமா நமக்கு ஞானத்தை சொல்றாரு. பிரம்மா ஆசி தர முடியாது, இந்த பிரம்மா பாபா கூட அவரால் கூட ஆசி தர முடியாது. அவர் உடம்புல தான் இவர் வந்து இவர் சொல்ற ஞானத்தை தான் அவர் காது மூலமா கேட்கிறாரு. அவர் பக்கத்து சீட்ல இவர் உட்காந்துருந்தாலும் அவர் சொல்ற ஞானத்தை தான் கேட்கிறாரு. அவரா வந்து எந்த ஆசையும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது, பிரம்மாவால கொடுக்க முடியாது. அவர் எடுக்கக்கூடியவர். பிரம்மாவும் ஞானத்தை எடுக்கக்கூடியவர் தான். எனவே குழந்தைகள் தன்னை ஆத்மான்ட்டு உணர்ந்து தந்தையை நினைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பரம்பிதா பரமாத்மாவை புள்ளியா இருக்கிறவர் தான் நினைக்கணும். எந்த ஒரு தேகதாரியோ அல்லது பிரம்மா பாபா கூட நம்ம வந்து நினைக்க கூடாது. ரதத்திற்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ அல்லது காரணத்தோடு அல்லது காரணமின்றியோ குழந்தைகளுக்கு முரளி கிடைக்கலன்னா குழந்தைகளின் கவனம் முழுவதும் சிவபாபாவிடம் செல்கிறது. இப்ப பிரம்மா பாபாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை,
இல்லை ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் முரளி கிடைக்கல, முரளி நமக்கு வரலன்னா உடனே நம்ம கவனம் ஃபுல்லாக என்ன இது பாபா முரளி சொல்லலையே அப்படின்ட்டு பாபா மேலே போகுது. யார் மேலே போகுது? பிரம்மா பாபாட்டியா போகுது. யா சிவபாபா என்ன வரலையான்னு தெரியல, பாபா முரளி சொல்லலை, சிவபாபாட்ட தான் நமக்கு புத்தி போகுது. அவர் ஒருபோதும் நோய்வாய்ப்பட முடியாது. சிவபாபாவுக்கு உடம்பே கிடையாது. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு உடம்பே இல்லை. அவர் நோய்வாய்ப்பட முடியாது. குழந்தைகளுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது. இப்போ நமக்கு எவ்வளோ புரிய வச்சுட்டாரு, அதையும் புரிய வைக்கலாம். இப்போ நம்ம அதை போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். இப்போ சப்போஸ் முரளி வரலன்னா உங்களுக்கு ஏற்கனவே எவ்வளோ ஞானம் படிச்சிருக்கிறீங்க, அதை போய் புரிய வைங்கன்றாரு. பட கண்காட்சியில் குழந்தைகள் எவ்வளோ புரிய வைக்கிறாங்க. கண்காட்சியில் அந்த 7 நாள் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நிறைய பேர் வராங்கன்னா அதை நிறைய புரிய வைக்கிறோன்றாரு. குழந்தைகளுக்கு கூட ஞானம் இருக்கிறது அல்லவா. இப்போ நம்ம புத்தியிலே தினம் தினம் முரளி படிச்சு நிறைய ஞானம் இருக்குது இல்லையா. ஒவ்வொருவரின் புத்தியிலும் சித்திரங்களின் ஞானம் அடங்கி இருக்கிறதுன்றாரு. குழந்தைகளுக்கு எந்த ஒரு இடையூறும் நடக்காது. அஞ்சல் வருவது போவது நின்று விடுகிறது, வேலை நிறுத்தம் ஏற்படுகிறது என வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்குறாரு. இப்போ வந்து பிரம்மா பாபா எங்கேயாவது இருப்பார், அங்கேருந்து லெட்ரு அங்கேருந்து முரளி எழுதி போஸ்டில் அனுப்புவார். அப்புறம் தான் அதை வந்து மம்மா வாங்கி படிச்சுட்டு அதை குழந்தைகளுக்கு படிப்பாங்க. சப்போஸ் வந்து அஞ்சல் அஞ்சல் வர்றது போகிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ லீவ் விட்டாங்க, வேலை நிறுத்தம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. முரளி வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? முரளி வச்சு தானே கிளாஸ் எடுக்கிறீங்க. சப்போஸ் முரளி வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? குழந்தைகளுக்குள் ஞானம் இருக்கிறது, சத்தியுகம் இருந்தது என புரிய வைக்க வேண்டும். இப்போ நமக்குள்ளார இவ்வளோ நாள் படித்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் புரிய வைக்கணும். சொர்க்கம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போது கலியுகம் பழைய உலகமாகும். பழைய உலகத்தில் எந்த சாரமும் இப்போ இல்லை, இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள். பாபா சொல்கிறார், இப்படிலாம் சொல்லி புரிய வைங்க, இல்லையென்றால் தண்டனை அடையக்கூடும். இப்போ இந்த பழைய உலகத்தின் மீது நமக்கு புத்தி போச்சுன்னா கடைசியில் பச்சாதாபம் ஆயிடும். பாபாவை நினைக்காம இந்த விஷயத்துலலாம் நம்ம பதிவாயிட்டே இருந்ததுன்னா கடைசியில் அதே நமக்கு வந்து அதே நினப்பு தான் வரும். இந்த தேகதாரிகள், இந்த பொருட்கள், இது மேலேயே நம்ம மனசு போச்சுன்னா கடைசியிலையும் அதே தான் மனசு கேட்கும். மனசு பாபா பக்கம் போகாது, மனசு அதே இந்த விஷயங்கள்லேயே போயிட்டுருக்கும். அதனால தான் தண்டனை அடையக்கூடும்ட்டு பாடலில் கூட சொல்கிறாங்க. தந்தையின் நினைவினால் தான் தண்டனையே நீங்கும் சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம பாபா நினச்சாதான் பாவம் அழியும், தண்டனை அடையிறதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுன்றாரு. பாபாவின் நினைவு துண்டிக்கப்பட்ட பிறகு தண்டனை அடைந்து பழைய உலகத்தில் சென்று விடக்கூடாது. இப்போ சப்போஸ் இப்போ பிகேஸே நிறைய பேர் வராங்க, அவங்க வந்து நீண்ட காலம் பிகேவாக இருக்கிறதில்ல, திடீர்னு நடுவில் போயிடுறாங்க, சென்டர் பக்கமே வர்றதில்லனா அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த மாயாட்ட ஃபெயில் ஆகி பழைய உலகத்துக்கு பக்கம் போயிடுறாங்க. அது ஏன்னா பாபான்னு நினைக்கிறது துண்டிக்கப்பட்டுருதுன்றாரு. அப்புறம் தண்டனை அடைஞ்சு பழைய உலகத்தில் நீங்கள் போகக்கூடாது. இப்படி பல பேர் சென்றிருக்கிறார்கள்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் பிகே ஆகி நான் பிகேவாவே ஆகி போயிட்டாங்கன்றாரு. அவர்களுக்கு தந்தையின் நினைவு கூட இல்லை. அவங்க வந்து பாபாவே மறந்துட்டாங்க. பழையபடி அப்படியே போயிட்டு பழைய உலகத்துல மாட்டிக்கிட்டாங்க. பழைய உலகத்தில் மனம் மாட்டிக்கொண்டதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. காலம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்போ இந்த பழைய உலகத்தை நம்ப முடியும்? எவ்வளோ மோசமா இருக்கு. பாபா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால என்னைக்குமே பாபா கைவிடக்கூடாதுன்றாரு. துண்டிக்கவே படக்கூடாது, மனசு அவர்கிட்டே தான் இருக்கணும். யாரிடமாவது மனதை செலுத்தினால் தண்டனை மிகவும் கிடைக்கும்ன்றாரு. நீங்க யார்கிட்டயாவது மனசு புத்தி போச்சுன்னா அவங்களாலே தண்டனை வரும்ன்றாரு. தண்டனை வந்து மிகவும் கிடைக்கும்ன்றாரு. குழந்தைகளுக்கு ஞானம் கூற வேண்டும், பக்தி மார்க்கத்தின் பாடலை கூட கேட்கவே வேண்டியதில்லை. பாபா சொல்றாரு, இப்போ எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லணும். இந்த பக்தி பாடல்லாம் கூட இப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நமக்கு பக்தி முடிஞ்சிருச்சு, அதனால அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் சங்கமேகத்தில் இருக்கிறீங்க. இப்போ நம்ம சங்கமேக நேரத்தில் இருக்கிறோம். ஞானக்கடல் பாபா மூலமாக உங்களுக்கு சங்கமேகத்தில் தான் ஞானம் கிடைச்சிருக்குது. இந்த கலியுகம் முடிஞ்சு நமக்கு சங்கமேகம் நடக்குது. நமக்கு பாபா மூலமாக ஞானம் கிடைச்சிருக்குது. ஞானக்கடல் ஒருவர் தான் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால் யாருக்குமே கடவுள் ஒருத்தர் தான், அவர் ஞானக்கடல், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பாபா ஞானம் கொடுக்கும்போது மனிதர்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. கடவுளே வந்து 3வது கண்ணை திறந்து நீ ஆத்மான்னு புரிய வச்சு நமக்கு ஞானத்தை சொல்லும் போது தான் நமக்கு சத்கதி கிடைக்குதுன்றாரு. சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் தான். ஆனால் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் அவர் தான் நல்ல கதியை கொடுக்கக்கூடியவர். வள்ளல் அவர் தான். அவருடைய வழிப்படி தான் நடக்க வேண்டும். நம்ம ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். மாயை யாரையும் விடுறதில்ல. ஆனாலும் வரிசை கிரமம்ட்டார் இல்லையா, அதனால எல்லாருக்குமே மாயா வந்து நம்ம 63 ஜென்மம் மாயா கூட தான் வாழ்ந்துருக்கணும். அந்த தேகம், தேக அபிமானம், அகங்காரம், தேக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நம்மளை தாக்குது இல்லையா.
அதனால யாரையும் விடுறதில்லன்றாரு. தேக அபிமானத்திற்கு பிறகு ஏதேனும் தவறு நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. எதனால மாயா வந்து நம்மள பாபாட்ட இருந்து எப்படி பிரிக்கும்னா, ஃபர்ஸ்ட் தேக அபிமானத்துல கொண்டு வரும். அப்படியே நம்மள பிரிச்சிரும். அதனால அதன் மூலமா தான் ஏதோ தவறு நடக்குதுன்றாரு. சிலர் பாதி காமத்திற்கு வசமாகிறார்கள். எப்படி எப்படிலாம் வந்து மாயா தாக்குது பாருங்க. சிலர் பாதி காமத்திற்கு வசமாகிறார்கள். சிலர் கோபத்துக்கு வசமாகிறார்கள். சிலர் வந்து கோபப்படுறாங்க. கோபமே அவங்களால போக்க முடியல. கோபம் வந்துருது. நேசிக்கலாம், இதை செய்யலாம் என மனதில் நிறைய புயல் வருகிறது. மனசுல எப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ரீமத் உருவாக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு மனசுல நிறைய புயல் வருகிறது. யாருடைய உடல் மீதும் மனதை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கவர்ச்சியில போயிடாதீங்க. சிலருக்கு அந்த அதான் அந்த 63 ஜென்மம் நமக்கு வந்து உடல் மீது தான் அந்த கவர்ச்சி இருந்தது. இந்த உடல் அழகா இருந்தாங்கன்னா அதை பார்ப்போம் நம்ம. அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு 63 பிறவியா. அந்த பழக்கத்தெல்லாம் இப்ப மாத்திக்கங்கன்றாரு. யாருடைய உடல் மீது உங்களுக்கு மனதை செலுத்தக்கூடாது. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டால் சரீர உணர்வே இருக்காது. இது எப்படி நம்ம நீக்க முடியும்னா, நம்ம உடலே பார்க்கக்கூடாது. நம்மளையும் உடலாவே நினைக்க கூடாது. நம்ம ஆத்துமா, அவங்க எல்லாருமே புள்ளியா அவங்களும் ஆத்மா தான். அந்த உடலை நடிக்கிறாங்க. அந்த உடல் அழிய போகுது. அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த சரீர உணர்வு உங்களுக்கு வராதுன்னு சொல்றாரு. பாபா தான் சொல்றாரு. இல்லை என்றால் பாபாவின் கட்டளையை மீறி விடுகின்றனர். இப்ப தேகம்னு நினைச்சுக்கும் போது பாபா சொல்ற கட்டளை நம்ம மீறிடுறோம் அப்படின்றாரு. பார்க்கும்போது எல்லாரையும் தேகமா பார்க்குறோம். அப்ப அந்த தேகமா பார்க்கும்போது கண்டிப்பா அந்த 5 விகாரத்துல ஏதாவது ஒரு தவறு நடக்க நேரிடும். கோபம் வந்து பேசிடுவோம். அந்த பேர் உருவத்துல சிக்கிக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கிறது வந்து பாபா கட்டளையை நம்ம மீறதுனால தான். தேக அகங்காரத்தினால் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது. முக்கியமா நான் இந்த தேகம்னு நினைச்சுக்கிறது, அந்த தேக சம்பந்தப்பட்ட அகங்காரம் வர்றது, எண்ணிதுன்ட்டு என்னுடைய பேர், என்னுடைய புகழ், அந்த மாதிரி அந்த அகங்காரம் வந்து நான்ட்டு வர்றதுனால நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது. ஆகவே தேகம் உட்பட அனைத்தையும் இப்போ மறந்துடணும். இப்ப தேகமே ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்க. நான் ஆத்துமா புள்ளியா வந்தேன், நடிக்க வந்தேன். எங்க அப்பாவும் புள்ளி, நானும் புள்ளி, அவ்வளவுதான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் புள்ளி தான். எல்லாரையும் அதே மாதிரி பாருங்க. அந்த தேகத்தையே மறந்துடுங்கன்றாரு. அப்பாவையும் வீட்டையும் மட்டும் நினைக்க வேண்டும். இப்ப பாபாவும் நினைக்கணும், பரந்தாமத்தை நினைக்கணும், அவ்வளவுதான். ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். சரீரத்தினால் காரியங்கள் செய்தாலும் என்னை நினைத்தால் பாவங்கள் அழிந்து போகும். எரிஞ்சு போயிருன்றாரு. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம வந்து வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. கர்ம யோகின்றனால இந்த 3 வேளை நம்ம சாப்பிடணும், இந்த சரீரத்தையும் கவனிச்சுக்கணும். யார் வந்து நமக்கு சமைச்சு போடுவாங்க? நம்மளே தான் சமைச்சுக்கணும், நம்மளே தான் உழைக்கணும். அதனால நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே பாபா நினைவுல நம்ம வந்து சமைக்கணும். கைகள் வேலை செய்தாலும் பாபா புத்தி வந்து பாபா நினைவு செய்யணும். புத்தியும் மனசும் பாபா கிட்ட இருக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்க பாவம் எரிஞ்சு போயிடும்னு சொல்றாரு. வழி மிகவும் எளிது, ரொம்ப ஈஸியான வழி. உங்கள் மூலமாக தவறு நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை இவர் கூட புரிந்து கொள்கிறார். இந்த பிரம்மா பாபா கூட அந்த காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லார் மூலமாவும் கொஞ்சம் கொஞ்சம் தவறு நடக்குதுன்றத. ஏன்னா தேகாபிமானத்துல குழந்தைகள் தவறு செய்யறாங்க. ஆனால் தவறுகளில் மாட்டிக்கொண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். சரி, ஒரு தடவை செய்யறான், 2வது தடவை செய்யறான், திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தா அப்புறம் தர்மராஜ் மன்னிக்க மாட்டாரு. அதனால ஒரு முறை தவறு நடந்தது பிறகு அந்த தவறு ஒருபோதும் நடக்கக்கூடாது. தனது காதை பிடிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா 2வது முறை அந்த தப்பை செய்யக்கூடாது. அப்ப வந்து நம்ம காதை நம்மளே பிடிச்சிக்கணும். செய்வியான்ட்டு நம்மளே அடிச்சுக்கணும். அப்பதான் திரும்ப நம்ம அந்த தப்பை செய்ய மாட்டோம். 5 விகாரத்துல எந்த தப்புனாலும் நம்ம தேக அபிமானத்துல செய்யும் போது அது வந்து பாபாவுக்கே நம்ம வந்து நிந்தனை செய்யற மாதிரி. அதனால சத்குருவை நிந்தனை செய்யற மாதிரி ஆயிடும். அதனால அந்த டைம்ல அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து காதை பிடிச்சிக்கணும். பிறகு அந்த தவறு நடக்காது. இதை வந்து பிரம்மா பாபா செஞ்சிருப்பாரா, இந்த மாதிரி தப்ப பாபா செய்வாரா, இந்த தப்ப வந்து சிவபாபா செய்வாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்து செய்யணும். முயற்சி செய்ய வேண்டும். இப்ப ரொம்ப முயற்சி செய்யுங்க. ஒருவேளை அடிக்கடி தவறு நடந்தால் நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது என புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருவேளை நம்ம திரும்ப 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 அதே தப்பையே பண்ணிட்டு இருக்கிறோம், விகாரத்துல ஏதாவது ஒரு விகாரத்துல மாட்டிக்கிட்டே இருக்கிறோம்னா அப்ப நிறைய நஷ்டம் நமக்கு ஏற்பட்டுட்டு இருக்குது. நம்ம பதவியெல்லாம் வந்து போயிட்டு இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். தவறு செய்துதான் துர்க்கதியை அடைந்திருக்கின்றனர் அல்லவா. துர்க்கதி எப்படி ஏற்படுதுன்னா, தவறு பண்ணி தான் துர்கதி துர்கதி வருதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஏணியில் இறங்கி எப்படி ஆகியிருக்கிறீர்கள்.
பெரிய ஏணி நம்மளுது. நம்ம வந்து சத்தியுகத்துல தேவதையா இருந்தோம். அப்புறம் திரேதாயுகத்திலயும் நம்ம வந்து சத்திரியர், வைஷ்யரா இருந்து அதுலேருந்து இறங்கி வந்து இப்போ தமோ பிரதான் நிலையில சூத்திரரா ஆயிருக்கிறோம். முன்னாடிலாம் நமக்கு இந்த ஞானம் இல்லை. இப்போது வரிசைகரமாக ஞானத்தில் அனைவரும் திறமை அடைந்திருக்கிறீர்கள். முன்னாடி இந்த ஞானம் இல்லை. இப்போ வந்து நீங்க நிறைய ஞான சிந்தனை பண்ணி வரிசைக்கிரமமா எல்லாருக்குமே ஞானம் வந்துருச்சு, திறமை வந்துருச்சுன்றாரு. எவ்வளோ முடியுமோ உள்நோக்கு பார்வையில் இருக்கணும். இப்போ எவ்வளோ முடியுமோ தன்னைத்தான் பாருங்க. இப்போ இவ்வளோ நாளாக நம்ம வெளியில பார்த்துட்டு இருந்தோம்ல, இவங்க அது பண்றாங்க, அவங்க அவங்க சரியில்லை, அவங்க என்ன இப்படி பேசுறாங்க, இவங்க அது பண்றாங்க, இவங்க நடத்தையே சரியில்லைன்னு அடுத்தவங்களே தான். அதான் பாபா சொல்லுவார், எட்ட பார்வை நல்லா இருக்குது ஆனா கிட்ட பார்வையே இருக்க மாட்டுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் பாபா. கிட்ட பார்வைனா நம்மளை நாமே பார்க்கணும், உள்நோக்கு பார்வையில இருக்கணும். அப்ப நான் என்ன தப்பு பண்றேன், நான் தினந்தோறும் பாபா நினைக்கிறேனா, நான் அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறேனா, நான் அடுத்தவங்களே பார்த்துன்னுக்கிறேனா, இல்லை என்ன பார்த்துட்டு இருக்கிறேனா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மாற முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த குறை சொல்ற குணம் அப்படியே இருக்கும். அதனால நம்ம மற்றவங்கள பார்க்கவே கூடாது. வாய் மூலமாக எதுவும் கூற வேண்டியதே இல்லை சொல்லி சொல்றாரு. இப்ப வாய் மூலமா எதுவுமே நீங்க பேச வேணாம் பாபா சொல்றார். யார் ஞானத்தில் திறமையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் பழைய உலகத்தில் மனதை செலுத்த மாட்டார்கள். யார் நல்ல ஞானத்தை படிக்கிறாங்க, திறமையா இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பழைய உலகம் அதை நம்பிட்டு இருக்க மாட்டாங்க, அதுல மனசையும் செலுத்த மாட்டாங்க, தேகாபிமானத்துல வர மாட்டாங்க. நாம் ராவண ராஜ்யத்தை அழிக்க விரும்புகிறோம் என்பது அவர்களுடைய புத்தியில் இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், அந்த மாயாவை ஃபுல்லா அழிச்சிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போனோம், அதுதான் அவங்க புத்தியில இருக்கும். இந்த சரீரம் கூட பழைய ராவணன் சம்பிரதாயமாக இருப்பதால் நாம் ராவண சம்பிரதாயத்தை ஏன் நினைக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த உடம்ப கூட இந்த பழைய மாயா ராஜ்யத்தினுடைய உடம்பு தான் இல்லையா, இது விகாரத்தினால பிறந்து வந்த இந்த உடம்பு தான். இந்த உடம்ப கூட நான் ஏன் நினைக்கணும், இந்த ராவண சம்பிரதாயத்தை நான் ஏன் நினைக்கணும். அப்ப உங்களையும் உடம்பா நினைக்காதீங்க, மற்றவங்களையும் உடம்பா பார்க்காதீங்கன்றார் பாபா. ஒரு ராமரை தான் நினைக்க வேண்டும். யார் அந்த பதிவிரதையா இருக்கிறாங்களோ அவங்க ஒரு ராமரை தான் நினைப்பாங்க. சீதா வந்து ராமரே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையான பிதா விரதையாக ஆக வேண்டும் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என பாபா கூறுகின்றார். பாபா நினைச்சிட்டே இருந்தாலே அப்பதான் பாவம் போகும். மற்றவங்கள நினைச்சா என்ன ஆகும், பாவம் சேர்ந்துக்கினே போகும். அதனாலதான் பாபா சொல்றாரு, மற்றவங்களை நினைக்காதீங்க, அவங்கள நினைச்சு என்ன உங்களுக்கு பாவம் அழியுதா, இல்லை ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, நான் இவங்களை நினைச்சிட்டே இருந்தேன் காலையில இருந்து, அவங்களே தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது. நீங்க பாபா நினைச்சாவது பாவம் அழியும் இல்லையா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கை வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, பாபாவே நினைங்கன்றாரு. பக்தர்கள் பகவானே வந்து எங்களுக்கு சுகம் சாந்தியின் செல்வத்தை கொடுங்கள் என பகவானை தான் நினைக்கிறார்கள். பக்தர்கள் கூட பக்தியில கூட கடவுளை போயிட்டு ஏதோ அவங்க கடவுள் யாருன்னே தெரியாது, இருந்தாலும் எங்களுக்கு சுகம் சாந்தி செல்வத்தை கொடுங்கன்ட்டு வேண்டுறாங்க. பக்தி மார்க்கத்தில் அர்ப்பணம் கூட ஆகுறாங்க, பலி கொடுக்குறாங்க. ஆனா இங்கே பலி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றாரு. இங்க பலிலாம் கொடுக்க வேணாம், நாம் உயிரோடு பலியாக வேண்டும். உயிரோட பலியாகணும்னா உயிரை கொடுக்கறது இல்ல, நீங்க வாழுங்க, எல்லாத்தையும் அனுபவிங்க, ஆனா மனசை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்றாரு. அவ்வளவுதான். மனசால அர்ப்பணமாகுங்கன்னு தான் சொல்றாரு. அப்படியே உயிரோட வான்னு சொல்லி நம்மளை கூப்பிடல, வாழற வரைக்கும் என்ன நினைங்க, நீண்ட காலமா என்ன நினைச்சு அந்த பயிற்சி செய்யுங்கன்றாரு. கடைசியா அப்ப உடலை விடும்போது அவர் நினைவு ஈஸியா வந்துடும். அவ்வளவுதான் சொல்றாரு, நினைக்கதான் சொல்றாரு. அர்ப்பணமாகுதல் என்பது உண்மையில் இப்போதைய விஷயமாகும். அர்ப்பணம் ஆகுறதுன்னா இப்பதான் நம்ம உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் கொடுக்கணும். எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு அவரா பார்த்து இதை அதை செய்ய சொன்னார்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம வீட்டுல பெரியவங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி பாபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அர்ப்பணம் ஆயிடணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணும். இந்த உடல் கூட அவரு கொடுத்தது தான், எதையுமே அவருக்கு தெரியாம நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இப்பயே மாறிடணும். இததான் பக்தி மார்க்கத்துல அவங்க அர்ப்பணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல அவர்கள் எவ்வளவு தற்கொலை செய்கிறார்கள். இங்கு கொலையின் விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தற்கொலைன்றது ஆத்மா வந்து தன்னுடைய உடம்ப தானே கொலை பண்ணிக்குது, அது வந்து தற்கொலை. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம இங்க பண்றது இல்லை. இங்க பாபா வந்து நீங்க வாழுங்க, உங்க உடம்ப கூட நீங்க தற்கொலை எல்லாம் பண்ண வேணாம், நீங்க இந்த உடம்புலே இருங்க, நீங்க எவ்வளவு நாள் நடிக்கணுமோ இந்த உடம்புல இந்த நடிங்க, மற்றபடி இந்த உடம்ப பார்க்காதீங்க, அடுத்தவங்க உடம்பையும் பார்க்காதீங்க, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவோட தொடர்பு வைங்கன்னு தான் சொல்றாரு. தன்னை ஆத்மான்ட்டு உணருங்க, பாபாவுடன் தொடர்பு வைங்கன்னு தான் சொல்றாரு. வேற எதுவும் அவர் சொல்லலை, ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு. தேக உணர்வுல வராதீங்கன்ட்டு தான் பாபா சொல்றாரு. அதான் நான் இந்த தேகம் நினச்சிக்கிறது, எல்லாரையும் தேகமா பார்க்கறது, அதனாலதான் தப்பு பண்றோம் இல்லையா.
அதனால தான் அந்த 5 விகாரமே நம்ம வந்து துக்கம் குடுக்கறது, எல்லாமே நம்ம செய்யறதுக்கு காரணமே தேக உணர்வு தான். அதனால அத விட்டுடுங்க. நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. உட்காரும்போதும், எழும்போதும் பாபாவை நினைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 100% யாரும் இப்ப தேர்ச்சி அடையல. இப்ப எல்லாரும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தீவிர முயற்சி பண்ணிட்டு இருந்தா கூட 100% பாஸ் ஆகலன்றாரு. மேலே கீழே ஆகிக் கொண்டே தான் இருக்கிறாங்க. இது பாபா அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. எல்லாரும் மேல கீழ தான் ஆயிட்டு இருக்குது. ஆத்ம உணர்வு யாருக்கும் வரல. அப்பப்ப தேக உணர்வுல தவறுகள் நடக்கிறதுன்றாரு. அதன் மீது கவனமாக இருக்க அறிவுரை கிடைக்கவில்லை என்றால் தவறுகளை எப்படி விடுவார்கள்? இப்ப தவறு செய்றாங்க. நமக்கு வந்து இந்த மாரி தவறு செய்றோன்னே நமக்கு தெரியல. அதுக்கு அட்வைஸும் யாரும் பண்ணல. பாபா தான் முரளியில சொல்றாரு. பாபா சொல்லும்போது மாத்திக்கிறோம். சிலருக்கு அது கூட புரியாது. அப்புறம் அவங்க எப்படி தவறுகளை எப்படி விடுவார்கள்ன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க பண்ற தவறு அவங்களுக்கே தெரியல. கவனமே இல்ல. அட்டென்ஷனே இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அந்த தவற விட மாட்டாங்க. திரும்ப திரும்ப பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மாயை யாரையும் விடுவதில்லை சொல்லி சொல்றாரு. ஏன்னா மாயா வந்து இந்த மாரி பண்ணுது. இதுதான் நேத்து சொன்னார்ல ஏப்ரல் ஃபூல் ஆக்கிடுதுன்னு. அந்த மாதிரி யாரையும் விட மாட்டுது அது. கடைசியில ஃபூல் ஆக்கி நம்மள பதவி குறைச்சு விட்டுருது. அது கூட தெரியாம இவங்க மாயா வழியில போயிட்டு துக்கம் குடுக்கறதெல்லாம் கூட சில பேருக்கு தெரிய மாட்டுது. அவங்க வந்து யாரும் அட்வைஸும் மத்தவங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. பாபாவ சொல்லும்போது தான் திருந்த முடியும். பாபா நாங்கள் மாயையிடம் தோல்வி அடைந்து விட்டோம் சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அவங்களே லெட்டர் எழுதுறாங்க பாபாட்ட. அவங்களுக்கே உரைக்குது இல்லையா, சில டைம்ல புரியும். நம்ம துக்கம் கொடுத்துட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப லெட்டர் எழுதுறாங்க. முயற்சியும் செய்கிறோம், பிறகு என்ன நடக்கிறது தெரியவில்லை எனவும் கூறுகிறார்கள். நிறைய பிகேஸ் பாபா நாங்க நல்ல முயற்சி தான் செய்யறோம், நீங்க சொன்ன ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அப்புறம் என்னதான் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களே. எங்கள் மூலமாக இவ்வளவு கடுமையான தவறுகள் எப்படி நடக்கிறது என்பதே தெரியவில்லை பாபான்னு சொல்லி சொல்றாங்க. பாபாட்ட லெட்டர் எழுதுறாங்க. ஏன்னா வந்து ஞானம் கேட்டு கொஞ்ச நாள் வந்து ஞானம் உள்ள போய் ஒர்க் ஆகும்போது அந்த அரஹர ஞானம் என்ன பண்ணும்னா இருக்கிற விகாரத்தெல்லாம் தூண்டி விட்டுரும். அப்புறம் ஞானம் முழுமை அடையும் போது தான் நம்ம வந்து தவறுகள்லாம் கம்மியாகும். அப்போ அந்த ஒரு மெடிசன் சாப்பிடும்போது அந்த நோய் அதிகமாகும். அப்புறம் திரும்ப திரும்ப மெடிசன் எடுக்கும்போது தான் நோய் குணமாகும். அந்த மாதிரி தான் இதுவும். கடுமையான தவறுகள் அந்த டைம்ல சில பேர் பண்ணிடுறாங்க. எப்படி நாங்க இப்படி பண்றோம்னு எங்களுக்கே தெரியல பாபா, அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணிடுறோம்ட்டு லெட்டர் எழுதுறாங்க. பிராமண குலத்தில் இதனால் நம்முடைய பெயர் கெட்ட பெயராகிறது என புரிந்தும் கொள்கிறார்கள். அவங்களுக்கே தெரியுது நாங்க தப்பு பண்ணிட்டோம், இதனால பிகேஸ் பேரே கெட்டு போதில்ல, அதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இருப்பினும் மாயையிடம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு போர் ஏற்படுகிறது. இந்த மாயா வந்து எப்படி வருவேன்ட்டு சொல்லிட்டு கூட வராது. அது எந்த மாதிரி ரூபத்துல வருதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் மாயா வரும். இது மாயான்னே சில டைம்ல புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து ஞான சொரூப குழந்தைகள் தான் மாயையை புரிஞ்சுக்குவாங்களாம். நம்ம ஞானத்தை வந்து படிச்சு அந்த ஞானத்தை சொரூபத்துல கொண்டு வந்துட்டோம்னா, தினம் தினம் அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா, நம்ம இந்த மாதிரி மாயா வருது, இது மாயாதான்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து ஞானத்தை படிச்சு அப்படி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு சொரூபத்துல கொண்டு வரல, ஒழுங்கா முரளியை கேட்கறதில்ல, படிக்கிறதில்ல, நம்ம வாழ்க்கையில தாரணை பண்றதில்லன்னா மாயானே நமக்கு தெரியாது. மாயான்னு தெரியாம ரியாக்ட் பண்ணி நிறைய தவறு பண்ணிடுவோம். பாவம் மேல பாவம் பண்ணிட்டே போவோம். அதனாலதான் மாயா வந்து எப்படி வருதுன்னு கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு போர் ஏற்படுகிறதுன்னு சொல்லி குழந்தைகள் சொல்றாங்க. பாபாவும் சொல்றாரு, அந்த மாதிரி மாயா வந்து நம்ம கூட போர் புரிஞ்சு நம்மள தோக்கடிக்க முயற்சி செய்யுது. எந்த ரூபத்துல அது வருதுன்னே தெரிய மாட்டுது. அதான் அந்த சீதையை வந்து கடத்த அந்த ராவணன் வரும்போது அதை ராமாயணத்துல காமிச்சிருப்பாங்க. விதவிதமா ரூபம் எடுத்து வருவான். சன்னியாசி வேஷம் போட்டு கூட வருவான். பொன்மானை பார்த்து அவங்க மயங்கி போய் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். மாயை வந்து எந்தெந்த ரூபம் விதவிதமா ரூபம் எடுத்து வரும். சில டைம்ல தோல் மேல கையை போட்டு நம்மள அழகா கூட்டு போயிட்டு மாயான்னே தெரியாமலே மயங்கி போய் கிடப்போம் அதுகிட்ட. சில டைம்ல பலான்னு ஒரு அறை விட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி அழ வச்சு அப்படிலாம் பார்க்கும். சில டைம்ல ஈஸ்வரிய ரூபமே எடுத்து வந்து இதுதான் ஸ்ரீமத், இப்படிதான் நடக்கும்ட்டு போய் சொல்லி நம்மள என்ன பண்ணிடும், கீழே விழ வச்சிரும். இந்த மாதிரி எல்லாம் மாயா வந்து எப்படி எப்படி வரும்னே தெரியாது. 5 விகாரம் சம்பந்தப்பட்ட மாயா தான் வரும். அதனால நீங்க எட்ட இருந்தே கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஞான சுரூபமும் மாறிடுங்கன்றார் பாபா. தேக அபிமானத்தில் வருவதால் முட்டாளாகி விடுகிறார்கள். எதனால இவங்க முட்டாளாகிறாங்க, மாயாட்ட தோல்வி அடைகிறாங்கன்னா, இவங்க தேக அபிமானத்துல வந்துடுறாங்க. அதனால அகங்காரம் வந்துருது, கோபம் வந்துருது. தன்னை பத்தியே பேசிக்குவாங்க, இல்ல மத்தவங்கள்ட்ட கோபமா பேசுறது. இது எல்லாமே மாயாதான். நம்ம வந்து தோத்துட்டோம்னு அர்த்தம். இதை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. பாபா மேல இருந்து பாக்குறாருல, மாயாவை அனுப்பிச்சு விட்டா மாயாட்ட ஃபெயில் ஆகுறவங்களையும் பாக்குறாரு.
முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்கிறாங்க, நிந்தனையும் நடக்கிறது. இதனால தான் நிந்தனையும் நடக்குது. என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சென்ட்ரலில் பாபா ஏதாவது சொல்லி கொடுத்தாரான்னு கேட்பாங்க. அப்போ பாபாவுக்கு பேர் கெட்ட போயிடாகுது, சொத்தும் குறைந்து போகிறது, அப்புறம் பதவி குறைஞ்சிருது, படித்த ஞானம்லாம் புத்தியில் பறந்து போயிடுது, சொத்தும் போயிடுதுன்றாரு. இவ்வாறு நிறைய தவறுகள் நடக்கிறது. பாபாவும் மேலேருந்து பார்க்குறாரு, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. பிகேஸால தான் நடக்குது. மாயை இவ்வளோ வேகமாக அடி கொடுக்கறது. இந்த மாயா புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி வேகமா அடி கொடுக்குதுன்றாரு. இதனால் தான் தோல்வி அடைந்து கோபத்தில் வந்து மற்றவர்களையும் அடிக்கிறார்கள். பாருங்களேன், பாபா சொல்றாரு, மாயாட்ட தோல்வி அடைஞ்சு கோபம் வந்துருது. கோபம் வந்து மற்றவங்களே அடிக்கிறாங்க, அல்லது செருப்பை எடுத்து கூட அடிக்கிறார்களாம். அந்த மாதிரிலாம் நடக்குதுன்றாரு. ஆனா இப்ப இனி நடக்குதுதான், நிறைய கேள்விப்பட்டோம். அந்த மாதிரிலாம் நிறைய சென்டர்ல பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அந்த மாயா வந்து தூண்டி விட்டு அவங்கள செய்ய வைக்குது. அதனால சொல்றாரு பாபா, ஜாக்கிரதையா இருங்க. பிறகு வருந்தவும் செய்கிறார்கள். அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த டைம் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு வருந்தவும் செய்கிறாங்க. இப்போது நிறைய முயற்சியும் செய்ய வேண்டும் என பாபா கூறுகின்றார். இப்ப பாபா சொல்றாரு, இப்போ நீங்க நிறைய முயற்சி செய்யணும். அதனாலதான் யோகா அக்னியில பாவத்தை அழிக்க சொல்றாரு. நானு பாபான்னும் போது இந்த விகாரம்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி எண்ணமே நமக்கு வராது. அதனாலதான் சொல்றாரு, நல்ல யோகா பண்ணுங்க, நிறைய முயற்சி செய்யுங்க. தனக்கும் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்ப நம்ம கோபத்துல வந்து பேசி மற்றவங்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தி அவங்களையும் ஃபெயில் ஆக்க வச்சு நம்மளும் மாயாட்ட ஃபெயில் ஆகி எவ்வளவு நஷ்டம் பண்றோம். அதான் சொல்றாரு, கோபம் வந்து நீங்க பேசுறீங்க, அடுத்தவங்களையும் தூண்டி விட்டுறீங்க, அவங்களுக்கும் கோபம் ஏற்படுத்தி விட்டுறீங்க, நல்லா முயற்சி பண்றவங்களையும் கெடுத்து விட்டுறீங்க. அப்ப வந்து எவ்வளவு நஷ்டம் நீங்க ஏற்படுத்துறீங்கன்றாரு. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது. இதனால என்ன ஆகுது, நமக்கு தான் பாவம் அதிகமாகுன்றாரு. ராகுவின் கிரகணம் பிடித்து கொள்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பிகேஸ்க்கு ராகு ஒரு திசை வந்து கிரகணம் பிடிச்சிக்குதுன்றாரு. இப்போது தானம் அளித்தால் கிரகணம் விலகி போகும் என பாபா கூறுகிறார். பாபா சொல்றாரு, இதுக்கு என்ன செய்யணும், பாபாட்ட எழுதி வைக்கணும், பாபாட்ட கொடுத்துடணும், அவ்வளவுதான். பாபா, நான் அந்த விகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அதை கையில எடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் அமைதியா இருக்கிறேன். டெஸ்ட் பேப்பரே வரும் தான், நிறைய பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் நான் அந்த விகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்ட்டு கொடுத்துருங்க, தானம் கொடுத்துருங்க. ராகுவின் கிரகணம் பிடித்து கொண்டால் பிறகு அது நேரத்தை கூட எடுத்துக்கொள்கிறதுன்றாரு. அதுக்கு அது மாதிரி தலையில வந்து பிடிச்சிக்குது, இந்த 5 விகாரம் நம்மளை பிடிச்சிக்கிச்சுன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குதுன்றாரு. பிறகு அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாதுன்றாரு. படியில் ஏறி பிறகு இறங்குவது கடினமாகிறதுன்னு சொல்றாரு. மனிதர்களுக்கு குடிக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் அதை விடுவதில் எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறது. இப்போ மனுஷங்க குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஏற்படும். ஏன்னா கொஞ்ச நாள் விடுற மாதிரி போவாங்க, மெடிசன் எடுப்பாங்க, திரும்ப அவங்களுக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும், அவங்களால விட முடியாது, அதை வந்து கஷ்டமா இருக்கும். அது மாதிரி தான் இதுவும், இந்த 5 விகாரமும். எல்லாவற்றையும் விட பெரிய தவறு என்னன்னா முகத்தில் கரி பூசுவதாகும். காம விகாரத்துல போகிறது, சிற்றின்ப விகாரத்துல போகிறது தான் பெரிய விகாரம்ன்றாரு, பெரிய தவறுன்றாரு. அது அடிக்கடி சரீரம் நினைவுக்கு வருகிறது. அதனால நமக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தவங்க உடல் தான் நமக்கு நினைவுக்கு வருது. பிறகு குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய நினைவும் வந்து கொண்டிருக்குது. அடுத்து இன்னொன்னு வந்து பற்று, எல்லார் மேலேயும் பற்று வச்சுக்கிட்டு அவங்கவுங்க நினைப்பு வந்துகிட்டே இருக்குது. பிறகு இவர்கள் மற்றவர்களுக்கு என்ன ஞானம் கொடுப்பார்கள் சொல்லி பாபா சொல்றார். இந்த மாதிரி பற்று எல்லா விகாரத்திலையும் மாட்டிட்டு இருக்கிறவங்க ஞானத்தை போய் எப்படி மற்றவங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஞானம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்றாரு. நாம் எப்போது அனைத்தையும் மறந்து ஒருவரை மட்டும் நினைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். நாம் இப்ப என்ன பண்றோம், எல்லாத்தையும் மறந்துட்டு பாபா மட்டும் நினைக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். இதில் மிகவும் கவனமாக இருக்கணும், ரொம்ப அட்டென்ஷனோட இருக்கணும்ன்றாரு. மாயா மிகவும் வேகமாக இருக்கிறது. மாயா இப்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது, எப்படி கவுக்கலான்னு பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து முழு உலகத்தையும் பாருங்க எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குதுன்னு. எல்லா விகாரமும் உச்சத்துல தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. அதோட வைப்ரேஷன்ல நம்ம போனோம்னா நம்மளையும் இழுத்து தள்ளிடும். அதனால நம்ம ஒழுங்கா யோகா பண்ணணும். முழு நாளும் சிவபாபாவை நினைப்பதற்கான எண்ணங்களை தான் கொண்டு வர வேண்டும். இப்போது நாடகம் முடிய போகிறது. இப்ப வந்து அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்ப மாயா வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. இப்போ இந்த நாடகம் முடிய போகுது, நாம் போக வேண்டும். நம்ம மனசுல என்ன ஓடணும்னா,
இப்போ ட்ராமா முடியுது, நான் போகணும், இந்த சரீரம் கூட அழைய போகிறது, இதன் மேலே கூட புத்தியை வைக்கக்கூடாது. அப்புறம் பின்னாடி இது பிடிச்சி இழுக்கும், நம்மளை இந்த உடம்பை பிடிச்சி இழுக்கும். விகேஸ்க்கு எல்லாத்தையும் விட்டுருவாங்க, கடைசியில் இந்த அந்த உடம்ப தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க உடம்பையே பிடிச்சிட்டு இருப்பாங்க, அதுதான் அவங்கள விடாது. அதனால அந்த உடம்ப ஃபர்ஸ்ட் மறந்துடுங்கன்றாரு. இந்த உடம்பு நம்ம கூட வரப்போகுது, அதை ஏன் பார்த்துக்கிட்டு அதை பார்க்காதீங்க, அதுக்கு நீங்கள் நான் ஆத்துமான்ற பயிற்சியை பண்ணுங்க. அப்போ அந்த உடம்புல நடக்கிறது எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. எவ்வளோ பாபாவை நினைக்கிறீர்களோ அவ்வளவு தேகாபிமானம் விலகி போகும். பாபா சொல்றாரு, பாபா புள்ளியா இருக்கிறார் இல்லையா, அவரை நினைக்க நினைக்க இந்த தேக அபிமானம் போயிடும், நம்மளை விட்டு போயிடும், வேற யாருடைய நினைவுமே வராதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைக்க நினைக்க வெறும் பாபா தான் நினைவுக்கு வருவாரு. அவர் மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ லவ்லின்னு ஸ்டேஜில் போகும்போது, லகன் மே மகன்னு அன்புல மூழ்கும் நிலை வரும்போது வேற யாருடைய நினைவு வராது. எவ்வளோ பெரிய குறிக்கோள் தெரியுமா அது. இதெல்லாம் யாரோ சிலர் தான் அடையிறாங்க. அதனால தான் 8 பேர், 8 108ன்னு. ஏன்னா அதை கொஞ்சம் பேர் தான் அதை வந்து ரொம்ப முயற்சி செய்கிறாங்க, எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியல. அதனால தான் கோடியும் சிலர், அந்த சிலரிலும் சிலர்ன்ட்டு பாடப்பட்டிருக்கு. ஒரு பாபாவை தவிர வேற யாருடனும் மனதை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ எந்த தேகதாரியும் நம்பாதீங்க. யாரை நம்பினா என்ன செய்ய போறாங்க நமக்கு. துக்கம் கொடுக்குறவங்க தான் எல்லாருமே. இருந்தும் துக்கம் கொடுப்பாங்க, போயிட்டும் துக்கம் கொடுப்பாங்க, போனாலும் அவங்களே நினச்சி நினச்சி அழுதுட்டு இருப்போம். அதனால தான் வந்து யார் மேலேயும் மனசை ஈடுபடுத்தாதீங்க. ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் இல்லை, இல்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக எதிரில் தோன்றுவார்கள். இப்போ யார் மேலேயாவது நீங்கள் மனசை வச்சிங்கன்னா கடைசியாக அவங்க அவங்க தான் உங்கள் முன்னாடி வருவாங்க. நீங்கள் இறக்குமோ கூட அவங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துடும். எதிரியாக நிச்சயம் அவங்க தான் மாறுவாங்கன்றாரு. அப்போ பாபா நினைக்காம அவங்கள நினச்சிக்கிட்டே இறந்து போனால் என்ன ஆகும். அடுத்த பிறகு இங்கே தான் வந்து பிறக்கணும். அதனால் சொல்கிறார், எதிரியாக நிச்சயம் மாறுவார்கள். மிக உயர்ந்த குறிக்கோள் இதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அப்படியே ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் மறக்கணும். ஏன்னா 63 ஜென்மம் நமக்கு பழக்கம் இது, எல்லாரையும் நினைக்கிறது. இதில் இருந்தெல்லாம் வெளில வரணும்னா அதிகமாக யோகா பண்ணணும், பாபாவை நினைக்கணும். சொல்வது மிகவும் எளிதாகும். இப்போ ஞானம் கூட ஈஸியாக சொல்கிறோம் இல்லையா, வாயால் ஈஸியாக சொல்லிடலாம். எதையுமே செயல்முறைப்படுத்துறது தான் கஷ்டம். லட்சத்தில் ஒரு மணிதான் வெளிப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. லட்சத்தில் ஒருத்தவங்க தான் வெளிப்படுறாங்கன்றாரு. சிலர் ஸ்காலர்ஷிப் கூட பெறுகிறாரு அல்லவா. ஸ்கூலில் கூட நல்லா படிக்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் சொல்கிறாரு, யார் நன்கு உழைக்கிறார்களோ அவர்கள் ஸ்காலர்ஷிப் பெறுவார்கள். இங்கே வந்து நம்ம வந்து ஞானத்தை படிக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் தாரணை பண்ணி பாபா சொல்கிற பயிற்சியெல்லாம் செய்யணும். செய்கிறவங்களுக்கு தான் பாபா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. சாட்சியாக இருந்து எப்படி சேவை செய்கிறேன் என பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே பாருங்க, சாட்சியா இருந்து நான் வந்து நிமித்தமா இருந்து சேவை செய்யறேனா, நான் கருவி, பாபா தான் என்னை செய்ய வைக்கிறாரு, அப்படிதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா செக் பண்ணுங்கன்றாரு. நிறைய குழந்தைகள் உலகியல் தொழிலை விட்டு இதில் ஈடுபட்டு விடலாம் என நினைக்கிறாங்க. நிறைய பாபா குழந்தைகள் பாபாட்ட வந்தோடனே அந்த பழைய உலகம் பிடிக்காது அவங்களுக்கு. அதனால பார்க்குற தொழிலே விட்டுடலாமா, விட்டுட்டு டைரெக்டாக இங்கே சரண்டர் ஆகி சேவை செய்யலாமான்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா அவர்களுடைய சூழ்நிலையும் பார்க்குறாரு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஸ்ரீமத்தை கொடுக்க மாட்டார் பாபா, வழி சொல்வார். எல்லாருடைய சூழ்நிலையும் பார்க்குறாரு. தனியாக இருக்கிறாங்க, எந்த உறவும் இல்லை, எந்த ஒரு பந்தனமும் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து சரண்டர் ஆகிடுங்கன்னு சொல்லுவார். இல்லைன்னா நம்ம அந்த பந்தனம் இருக்குது, குழந்தை குட்டிகள்லாம் இருக்குன்னா அவங்களுக்காக நம்ம வேலைக்கு போய் தானே ஆகணும். அதனால் இருப்பினும் வேலையும் செய்யுங்கள், கூடவே இந்த சேவையும் செய்யுங்கள் என கூறுகின்றார். அது தனியாக இருந்தால் கூட உங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து சம்பாதிக்கணும் இல்லையா, அதனால் வேலைக்கும் போங்க, கூடவே இந்த சேவை செய்யுங்கள்ட்டு சொல்கிறாரு. வேலை செய்யும்போது கூட பலருடன் சந்திப்பு ஏற்படுகிறது. பாபா ஏன் சொல்கிறாருன்னா, வேலைக்கு போனோன்னா அங்கே நிறைய பேரை பார்ப்போம், அவங்களுக்கு ஞானம் சொல்லலாம். குழந்தைகளாகி உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைத்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாக கூட பாபா நிறைய சேவை செய்விக்கிறார். பாருங்கள், பாபா வந்து எல்லாரையுமே சேவை செய்ய வைக்கிறாரு. நம்ம மூலமாக தான் நிறைய சேவை அவர் தான் செய்ய வைக்கிறாராம். சிலருக்குள் பிரவேசமாகியும் சேவை செய்கிறாராம். பாருங்களேன், சில குழந்தைகள் மேலே அவரே வந்து பிரவேசமாகி அவரே சேவை செஞ்சுட்டு போகிறாராம். அப்போ செய்யறதெல்லாம் அவர் தான் பழகுது. சேவை செய்து தான் ஆக வேண்டும். பாபா சொல்கிறாரு, பாபா குழந்தை ஆயிட்டா, பிக் ஆயிட்டா கண்டிப்பாக சேவை பண்ணி தான் ஆகணுன்றாரு. யாருடைய தலையில் பொறுப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தூக்கம் எப்படி வரும்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க தலையில தான் பொறுப்பு இருக்குது, அவங்க தான் எல்லாருக்கும் ஞானம் சொல்லணும். இந்த ஞானத்தெல்லாம் சிந்தனை பண்ணி மற்றவங்க புரிய வைக்கணும்னா அவங்க எப்படி தூங்குவாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சிவபாபா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருக்கிறார். பாபா எப்பயுமே அவர் வந்து எவர் பியூர், அவர் எப்பயுமே லைட்டு தான், ஜோதியா இருக்கிறாரு. நான் இரவும் பகலும் சேவை செய்கிறேன்றார். அவருக்கு உடம்பே கிடையாது, அவர் களைச்சே போக மாட்டார் இல்லையா, அவர் இரவும் பகலும் சேவை செய்கிறாராம். சரீரம் தான் களைத்து போகிறது என பாபா சொல்றார். பாபா என்ன சொல்றாரு, உங்க உடம்பு தான் களைச்சு போகுது,
ஆனா நீங்க ஆத்மா நீங்க களைச்சு போக மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு தான் நான் லைட் குடுக்குறேன்ல, நான் சக்தி குடுக்குறேன். நீங்க களைச்சு போக தேவையில்ல. ஆனா உங்க உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது. ஏன்னா அது பழைய சரீரம் இல்லையா? அதனால அதுக்கு ஏதாவது நோய் வந்துடுது, ஒத்துழைக்க மாட்டுது. சரீரம் ஒத்துழைக்கவில்லை என்றால் ஆத்மா என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாரு. இப்ப நம்ம எல்லாருமே பிகே ஆயிருக்கோம். இருந்தாலும் அவங்கவங்க உடம்ப பொறுத்து தான் நம்ம வந்து சேவை செய்ய முடியுது. சே உடம்பு ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்றது? அதான் பாபா கேட்குறாரு. பாபாவோ களைப்பற்றவர் அல்லவா? ஆனா அந்த சிவபாபா அவருக்கு உடம்பே கிடையாது. அவர் களைப்பே கிடையாது. அவர் எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருக்கிறாரு. அதனால தான் யார் உடம்புலயும் நுழைஞ்சு ஞானத்தை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு போயிடுறாரு. முழு உலகையும் எழுப்புகிறார். இப்ப முழு உலகத்தையும் இப்ப எழுப்புறாராம் அவர்தான். அவர்தான் எல்லாரையும் செய்ய வைக்கிறாரு. செய்பவர் அவர்தான். அவருடைய நடிப்பு அதிசயமானது. பாபாவோட நடிப்பு அதிசயமானதாம். அவரை குழந்தைகளாகிய உங்களிலும் சிலரே அறிகிறார்கள். பாபாவை நம்மள கூட கொஞ்சம் பேர் தான் சரியா புரிஞ்சிருக்கிறோன்றாரு. காலனுக்கெல்லாம் காலன் பாபா. இந்த காலனுக்கே காலன். நம்ம மரணம் ஏற்படுதுல, டைம் வந்துருச்சு, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் காலன் சொல்லுவாங்க. காலன் வந்து கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் வந்துருச்சு, அந்த உடலை விட்டு போயிட்டு வேற உடல் எடுக்க போயிட்டாங்க. அதான் காலன். அந்த ஆனா ஒரு டைம் வரும். அப்ப வந்து எல்லாரையும் இவர் வந்து கூட்டு போயிடுவாரு. எல்லாரையும் வைண்ட் அப் பண்ணி ஃபுல் ஆத்மாவையும் கூட்டு போயிடுவார். அதனால தான் அவருக்கு பேர் வந்து காலனுக்கெல்லாம் காலன், மகா காளேஸ்வர் அவர் பேர் பாபா. அவருடைய கட்டளைகளை ஏற்கவில்லை என்றால் தர்மராஜிடம் தண்டனை அடைவார்கள். இப்ப பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நடக்கணும். அன்பா புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்ட்டு. நம்ம இப்ப அவர் சொல்படி கேட்கலன்னா தர்மராஜ்கிட்ட போயிட்டு நிக்கணும். தர்மராஜபுரின்றது சூட்சும உலோகத்துல இருக்கும். அங்க வந்து பாபா தான் உட்கார்ந்துருப்பாரு. பிரம்மா பாபா உடல்ல 4வது தலை திரும்பும். அதான் தர்மராஜ். இப்ப வந்து தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருக்கிறாரு. அன்பா நமக்கு வந்து வழி நடத்துறாரு. ஆனா ஒரு டைம் வரும், அவர் தர்மராஜா மாறிடுவாரு, நீதிபதியா மாறிடுவாரு. அப்போ வந்து நம்மளெல்லாம் கொஞ்சிட்டு இருக்க மாட்டாரு. கரெக்டா வந்து நம்ம என்ன பண்ணோமோ எல்லாம் நமக்கு காட்சியா கிடைக்கும். அப்படியே ஓடும். இப்ப இங்க நடிச்சோம் இல்லையா, இந்த காட்சியெல்லாம் அங்க ஓடும். சூட்சும உடல்ல நம்ம இருக்கும்போது ஃபரிஸ்தாவா அங்க நின்னுட்டு இருப்போம். பாபா இருப்பாரு. அங்க எல்லாம் நீ இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் நான் சொல்லி கூட நீ கேட்காம இப்படிலாம் பண்ண அப்படின்ட்டு காட்சி காட்சியா ஓடும். அந்த காட்சியெல்லாம் பார்த்து நமக்கே கதறுவோம். நம்மளே வந்து ஐயோ பாபா தப்பு பண்ணிட்டேனே. அது ஆத்மா ஒத்துக்கும் தானாவே தப்பு பண்ணிட்டோன்னு. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணோன்னா ஒத்துக்க மாட்டோம், பொய் சொல்லுவோம். ஏன்னா யார் பார்க்க போறாங்கன்ட்டு. இங்க நிறைய நம்ம வந்து பொய் சொல்றோம். பாபாட்ட உண்மையை சொல்லிட்டா பரவாயில்ல. அங்க வந்து அங்க வந்து பாபா காமிச்சிட்டு, சரி போ, உனக்கு தண்டனை என்னன்னா நீ சொர்க்கத்துல போய் இந்த பதவி தான் அடைய போற, போய் வேலைக்காரியா போன்ட்டு விட்டுருவாரு. இது மாதிரி தான் தண்டனை வந்து தர்மராஜபுரியில கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தர்மராஜபுரியில தண்டனை கிடைக்கும். இந்த தண்டனை அடையாம போறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான், 8 பேர் தான். அந்த 8ல வரதான் முயற்சி செய்யுங்கன்னு சொல்றாரு. அதனால இங்கே நீங்க எந்த தப்பும் பண்ணாதீங்க. இந்த எல்லா விளக்கமும் கொடுத்துட்டாரு முரளில. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணனா 100 மடங்கு தண்டனைன்றாரு. பாபாவின் முக்கியமான டைரக்ஷன் யாரிடமும் சேவையை பெறாதீர்கள். பாபா முக்கியமா என்ன சொல்றாரு? மத்தவங்கள வேலையை வாங்காதீங்க. உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்கங்க. அடுத்தவங்கள வேலை வாங்காதீங்கன்றாரு. ஆனால் தேகாபிமானத்தில் வந்து பாபாவின் கட்டளை மீறுகிறார்கள். ஆனா தேகாபிமானத்துல வர்றதுனால இப்ப உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல. உடம்பு நல்லா இருக்கும்போதே நம்ம அடுத்தவங்கள போய் வேலை வாங்க கூடாதுல்ல. அதை சொல்றாரு. பாபாவின் கட்டளையை மீறுறாங்க. நீங்களே வேலைக்காரர்கள் என பாபா சொல்றாரு. நீங்களே இப்ப வேலைக்காரர்கள் தான். இப்ப பாபாவோட சேவையை நம்ம செய்யறோம். நம்மளே வேலைக்காரர்கள்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நானே வேலைக்காரனாகி வந்துக்கிறேன்றாரு. அப்பேற்பட்ட ஹையஸ்ட் அவரே வேலைக்காரன் போது, அப்ப நம்ம நம்ம வந்து பாபாவுடைய குழந்தையா இருந்துட்டு இந்த இடத்துல நம்ம வேலைக்காரரா இருக்கும் போதுதான் சொர்க்கத்துல போய் நம்ம ராஜாவாக முடியும். அதாவது வேலைக்காரர்னா இந்த உடம்ப வந்து நம்ம வேலை வாங்கணும். உடம்பு சொகுசா வச்சுட்டு இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு நம்ம வந்து வேலைக்காரி ஆயிடுவோம். அதனால சொல்றாரு, இங்க ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா இருந்து இந்த உடம்ப வேலை வாங்குங்க. இங்கே சுகம் பெறுகிறீர்கள் என்றால் அங்கே சுகம் குறைந்து போகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க ஜாலியா சொகுசா யார் இருக்கிறாங்களோ அங்க சொர்க்கத்துல அவங்களுக்கு சுகம் குறைஞ்சு போயிருன்றாரு. பழக்கம் ஆகிவிட்டால் வேலைக்காரர்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்ப பழக்கம் ஆயிடுச்சுன்னா, இப்ப டெய்லியுமே வீட்டுல வேலைக்காரி வச்சு பழக்கமாயிடுச்சுன்னா, அப்ப வேலைக்காரங்க இல்லாம நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுவே பழக்கமாயிரும். எல்லாத்துக்கும் யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதான் சொல்றாரு. சிலர் நாங்கள் சுதந்திரமாக இருப்போம்ட்டு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, நான் சுதந்திரமா இருப்பேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சுக்குவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, சார்ந்திருத்தல் நல்லது என கூறுகிறார். இப்ப பாபா வந்து பாபாவை சார்ந்திருத்தல் தான் நல்லதுன்ட்டு சொல்றாரு. நீங்க மத்தவங்கள சார்ந்திருக்கிறது நல்லது இல்ல. நீங்க பாபா கூப்பிட்டு வேலை வாங்குங்க. நீங்க அடுத்தவங்கள வேலை வாங்குறீங்க. உங்களுக்கு உடம்பு முடியல, பாபா கூப்பிடுங்க.
நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா, "பாபா வந்து இந்த வேலைய செஞ்சு குடுங்கன்னா" ஓடி வந்து நெற்றி புருவத்துல அவதரிச்சு, உங்க கை மூலமாவே அந்த வேலைய செஞ்சுட்டு போயிடுவாரு. நீங்க எதுக்கு அடுத்தவங்கள போய் வேலை வாங்க போறீங்க? அதனால சொல்றாரு, "நீங்க அடுத்தவங்கள சார்ந்திருக்காதீங்க. பாபாவ சார்ந்திருக்கிறது தான் நல்லதுன்னு" சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. நீங்கள் அனைவரும் பாபாவை சார்ந்திருக்கிறீர்கள். இப்போதைக்கு நமக்கு பாபா விட்டா வேற யாரும் கிடையாது. ஏன்னா கடைசி வரைக்கும் எல்லாரும் வருவாங்களா? யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க கடைசியா. அதனால பாபாவ நினைச்சிட்டு இருக்கிறது தான், அவர வேலை வாங்குறது தான் நல்லது. நம்மளே வேலை செஞ்சுக்கணும். ஆத்மா வந்து உடல வேலை வாங்கணும். இல்ல முடியலையா, நம்மளால முடியலையா, பாபாவ கூப்பிட்டா அவரே வந்து எல்லாத்தையும் முடிச்சு குடுத்துருவாரு. தனித்து இருப்பதால் விழுந்து விடுகிறார்கள். இப்ப பாபாவே நினைக்கிறது இல்ல. தனியா நான் வந்து தேக அபிமானத்துல இருக்கிறேன் அப்படின்னா விழுந்து போயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அனைவரும் சிவபாபாவை இப்போது சார்ந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம எல்லாருமே பாபாவை சார்ந்து தான் இருக்கிறோம் இல்லையா? நமக்கு பாபா விட்டா வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. முழு உலகமும் சார்ந்திருக்கிறது. இப்ப உலகமே கடவுளை நம்பிதான் இருக்குன்றாரு. அதனால்தான் பத்தித்தப்பானா வாருங்கள்ட்டு அழைக்கிறாங்க. அவரிடமிருந்து தான் சுகம் சாந்தியே கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப யாருக்கிட்ட இருந்து சுகம், ஹாப்பினஸ், அமைதி எல்லாம் கிடைக்குதுன்னா கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பக்தி மார்க்கத்தின் நேரம் கூட கடந்து போக வேண்டும். இப்ப இது எல்லாமே இரவு முடிஞ்சு பகல் வரும்ன்றாரு. அதனால இந்த பக்தி முடிஞ்சு ஞானம் வரும். எல்லாருக்குமே ஞானம் வந்துரும். பக்தியின் நேரம் கூட முடிய போகுதுன்றாரு. இரவு முடியும் போது பாபா வருகின்றார். எப்ப இந்த இரவு முடியுதோ, கலியுக காரிருள் முடியுதோ, அப்ப பாபா வராரு. ஒரு நொடி கூட வித்தியாசம் ஏற்படாது. எப்ப பிரம்மா பாபா உடல்ல வந்தாரோ அதே நேரம் தான் வருவாரு. நான் இந்த நாடகத்தை அறிந்திருக்கிறேன் என பாபா கூறுகிறார். பாபாவுக்கு இந்த கிளைமேக்ஸ், இந்த நாடகம் ஸ்டார்டிங்கு, எண்டிங்கு, முடிவு, கிளைமேக்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும். நமக்கு தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. ஆனா நீங்க வந்து இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது அப்படின்ட்டு நம்ம ஞானத்தை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஆனா அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு அதை தான் நமக்கு சொல்றாரு. நாடகத்தின் முதல் இடைக்கடை வேறு யாருமே அறியவில்லை. சத்தியுகத்தில் இந்த ஞானம் மறைந்து போகிறது. இப்ப நமக்கு இந்த ஞானம் எல்லாமே நமக்கு புத்தியில போட்டு விட்டுறாரு. அப்புறம் நம்ம இந்த உடலை விட்ட உடனே அந்த ஞானம் எல்லாம் போயிடும். அடுத்த பிறவில நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால சொர்க்கத்துல இந்த ஞானம் எல்லாம் மறைஞ்சிரும். இப்போது நீங்கள் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையை உணர்றீங்க. இப்பதான் நம்ம கடவுள் யாரு, அவர் என்ன படைச்சாரு, அந்த படைப்பு எப்படி இருந்தது, ஆரம்பத்துல எப்படி சொர்க்கம் இருந்துச்சு, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற எல்லாமே பக்தின்றாரு. பக்தியில உண்மை இருக்காது. ஆளாளுக்கு ஒரு ஒரு வழி சொல்லுவாங்க. அது ஞானம் கிடையாது. இதுதான் ஞானம்ன்றாரு. பாபாவை நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். நமக்கு இந்த ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப பாபாட்ட இருந்து தான் அந்த ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு நன்கு போதை இருக்க வேண்டும். கடவுளே வந்து எனக்கு ஞானத்தை சொல்லி புரிய புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. சதா சிவனே வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளவு போதை இருக்கணும். ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது எனவும் புரிஞ்சு கொள்கிறார்கள். இப்ப இந்த குழந்தைகள், நல்லா படிக்கிற குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்க. கடவுள் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு, பிரம்மா மூலமா ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் பிரஜைகளிலும் சாதாரண வேலைக்காரராக மாறுகிறார்கள். சிறிது கூட ஞானம் புரியுதில்லை. யாருக்கு ஞானம் சுத்தமா புரியலையோ அவங்க வந்து பிரஜையோடைய வேலைக்காரங்களா மாறிடுவாங்க. சாதாரண வேலைக்காரரா மாறிடுறாங்கன்றாரு. அதிசயம் அல்லவா? அத சொர்க்கத்துல போயிட்டு அந்த மாதிரி பிரஜைகளிலும் சாதாரண வேலைக்காரரா ஆயிடுறாங்க. பிரஜைகள் கூட நிறைய பேர் நல்லா ஞானம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா ஞானமே சரியா புரியலன்னா அவங்க வேலைக்காரரா ஆயிடுவாங்கன்றாரு. அதிசயம் அல்லவா? ஞானம் மிகவும் எளிதாகும். ஞானம் ரொம்ப ஈஸி. இது வந்து குழந்தைகள் கூட புரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஈஸி. 84 பிறவிகளின் சக்கரம் இப்போது முடிய போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிறவி பிறவியா எடுத்து வந்தோம். இப்ப வந்து 84வது பிறவி. இதை முடிச்சிட்டோம்னா நமக்கு சக்கரம் முடிய போகுதுன்றாரு. இப்போது நம்முடைய வீட்டிற்கு போக வேண்டும். இப்ப இந்த உடம்பு விட்டு போனோம்னா நம்ம பறந்தாம போயிடுவோம் எல்லாரும். நாம் நாடகத்தின் முக்கியமான நடிகர்கள். நம்ம எல்லாருமே இந்த நாடகத்துல ஹீரோ பார்ட் நடிக்கிறவங்க. முழு நாடகத்தையும் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப ஃபுல் டிராமாவும் நமக்கு தெரியும். நாடகம் முழுவதிலும் ஹீரோயின் நடிகர்கள் நாமேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து நடிச்சிருக்கிறீங்க. சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் நடிக்கிற ஆளு நீங்க தான். ஆத்மா நீங்க தான். அப்ப நீங்க தானே ஹீரோயின்னா சினிமால ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அப்ப நீங்க தான் அந்த டிராமாவை ஆரம்பிச்சீங்க. இப்ப முடிச்சு வச்சுட்டு போறீங்க. அப்ப நீங்க தான் ஹீரோயின் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு எளிதாக இருக்குது. இந்த ஞானம் எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்வார்கள்? அதிர்ஷ்டத்துல இருந்தாதான் முயற்சி செய்யறாங்க. லக்கு இல்லைன்னா முயற்சியே பண்ண மாட்டாங்க. எப்பயும் போலயே இருக்கிறாங்கன்றாரு. படிப்பில் இவ்வாறு தான் நடக்கிறது. நிறைய இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல கூட
பள்ளிக்கூடம் இருக்குன்னா எவ்வளோ பேர் ஒழுங்காக பாஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியா சிலர் தேர்ச்சி அடையதில்லை. எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம்னு சொல்லி சொல்கிறாரு. சிலர் பாஸே ஆக மாட்றாங்க. ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஸ்கூலு, இங்கே ராஜ்யமே உருவாகிட்டு இருக்குது. இங்கே தான் ராஜா ராணி பிரஜைகள் வேலைக்காரங்க எல்லாமே உருவாகுறாங்க. அதனால அதை வந்து நமக்கே தெரியுன்றாரு நம்ம என்னவா ஆக போறோன்றது. இப்போது யார் எவ்வளவு படிக்கிறார்களோ குழந்தைகள் நாம் என்ன பதவி பெற முடியும் என புரிந்து கொள்ள முடியும் சொல்லி சொல்றாரு. உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன பதவி அடைய போறீங்க, கடைசியா உங்களுக்கே தெரியுன்றாரு. நிறைய பேர் இருக்கிறார்கள், அனைவரும் வாரிசாக முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா எத்தனை பேர் பிரம்மா பாபா மாதிரியே முயற்சி பண்றாங்க. அதனால பிரம்மா பாபாவுக்கும் அம்மாவுக்கும் வாரிசு ஆகிறதுனா சரியான முயற்சி, நல்ல முயற்சி செய்யணும். இவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாராலையும் வாரிசாக முடியாது. அதுதான் டெஸ்ட் பேப்பர். அதனால தான் இது கடினமா இருக்கு. அதான் சொல்லுவாரு, சித்தி வீட்டுக்கு போற மாதிரிலாம் கிடையாது. எல்லா டெஸ்ட் பேப்பரையும் கடந்து போகணும். 8 டெஸ்ட் பேப்பர் இருக்குது. 8 டெஸ்ட் பேப்பரையும் பாஸ் பண்றவங்க தான் லட்சுமி நாராயணா ஆக முடியும். தூய்மையாவது மிகவும் கடினமாகும் சொல்லி சொல்றாரு. அதாவது எண்ணம் சொல் செயல்ல ஃபுல்லா தூய்மையாகிறது ரொம்ப கஷ்டம். உடம்பால தூய்மையாயிடலாம், முதல் விகாரத்தை கூட விட்டுறலாம். ஆனா எண்ணத்துல ஒரு எண்ணம் கூட கெட்ட எண்ணமா இல்லாம அப்படியே தூய்மையா, அப்படி அந்த அளவுக்கு எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலயும் தூய்மையா ஆகிறது ரொம்ப கஷ்டம்ன்றார் பாபா. பாபா எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். பாபா நமக்கு எல்லாம் ஈஸியா புரிய வைக்கிறாரு. இந்த நாடகம் இப்போது முடிய போகிறது. பாபாவின் நினைவினால் நாம் தூய்மையான உலகத்திற்கு, சதோபிரதானமான உலகத்திற்கு அதிபதியாக இப்ப ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு முடியுமோ நினைவில் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எவ்வளவு முடியுமோ பாபா நினைச்சிட்டே இருங்க, அப்பதான் தூய்மை ஆயிடுவீங்கன்றாரு. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பாபாவிற்கு பதிலாக மற்றவர்களே நினைப்பார்கள். இப்ப யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவங்க பாபாவை நினைக்காம புத்தியில நாள் முழுதும் வேற யாரையா நினைச்சிட்டு இருப்பாங்க. மனம் போவதால் பிறகு நிறைய அழ வேண்டியிருக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி மனசு வேற யார்ட்டையாவது ஈடுபட்டது இல்லையா, அதான் அலைப்பாயுதே கண்ணான்லாம் பாடுவாங்களே, மனசு அலைப்பாயுதுன்ட்டு. அந்த மாதிரி அலைப்பாயும் போது நிறைய அழ வேண்டி இருக்குன்றார். இந்த பழைய உலகத்தில் மனதை ஈடுபடுத்தாதீர்கள் என பாபா கூறுகிறார். இது அழிய போகிறது. இந்த அழிய போகிற அந்த பழைய உலகத்துல நம்ம எதை போய் நினைக்கிறது, இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்கன்றாரு. இது வேற யாருக்குமே தெரியவில்லை. உலகத்துல இதெல்லாம் சொன்னா மத்தவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது நமக்கு தான் புரியும். அவர்கள் கலியுகம் இன்னும் நிறைய காலம் இருக்கும்ட்டு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கலியுகம் இப்பதான் வந்து குழந்தையா இருக்குது, இப்பதான் பிறந்திருக்குது, இன்னும் ஸ்கூல் படிச்சு அது ஒன்றும் பெருசாகி இன்னும் அது வந்து லேட் ஆகும். அது அது வந்து சாகிறதுக்கு, கலியுகம் சாகிறதுக்கு லேட் ஆகும், இப்பதான் பிறந்திருக்குன்றாங்க. 40,000 வருஷம் லட்சக்கணக்கான வருடம்லாம் சொல்லிடுறாங்க. அதனால லத்தாஜிக்கா இருக்காங்க. நம்ம சொன்னா கூட, ஞானத்தை சொன்னா கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கும்பகர்ணன் மாதிரி, அந்த ராமாயணத்துல கும்பகர்ணன் கதை கூட இருக்கும். எல்லாமே முடிஞ்சு கடைசியா தான் அவன் ஏந்திருப்பான் அந்த கும்பகர்ணன். ராவணனே அழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் அவன் ஏந்திருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த மாயாவே அழிஞ்சு போய் நம்ம காட்சியெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போதான் சிலர் வந்து விழிப்பாங்க. ஐயோ நீங்க சொன்னீங்க நாங்க கேட்கவே இல்லை, இதுதானா அப்படின்ட்டு அப்போதான் புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கடைசியா பாபாவுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்ச பிறகு ஏஞ்சிருப்பாங்க தூக்கத்துல இருந்து. அதான் சொல்றாரு, இப்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இந்த பட கண்காட்சி பிரஜைகளை உருவாக்குவதற்கான பறக்கும் மார்க்கத்தின் சேவைக்கான சாதனமாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம இந்த கண்காட்சி வைக்கிறோம் பாருங்க, இதுல நிறைய பிரஜைகளை உருவாக்கலாம். அதுலயே ராஜா ராணி கூட உருவாகுவாங்கன்னு சொல்றாரு. ராஜா ராணி கூட யாராவது தோன்றுவார்கள். நிறைய பேர் இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியம் அடைவாங்க. அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நல்லா முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ராஜா ராணி கூட உருவாக முடியுன்றாரு. நிறைய பேர் சேவையில் நன்கு ஆர்வம் வைக்கிறார்கள். இப்ப கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நல்ல ஆர்வம் வைக்கிறாங்க சேவையிலன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு சிலர் ஏழையாக, சிலர் பணக்காரராக இருக்கிறார்கள். யார் நல்லா ஞானத்தை சிந்தனை பண்ணி நல்லா ஞானத்தை படிக்கிறாங்களோ அவங்க பணக்காரராயிடுவாங்க. யார் ஞானத்தை சரியா படிக்கல, கவனம் வைக்கலையோ அவங்கள ஏழை ஆயிடுவாங்க. மற்றவர்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார்கள். சிலர் வந்து தானும் மாறி மற்றவங்களையும் தன்னை மாதிரியே மாத்துறாங்க சொல்றார் பாபா. அவர்களுக்கு கூட நன்மை இருக்கிறது அல்லவா. குருடர்களின் ஊன்றுகோல் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. அப்பா மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைங்க. இப்ப பாபா நினைங்க, இது சொர்க்கத்தை நினைங்க. அதான கொடுக்குறாரு நமக்கு. விநாசம் எதிரில் நிற்கிறது என்பதை மட்டும் தெரிவிக்க வேண்டும். இப்ப எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஏன்னா இப்ப விநாசம் வரப்போகுது, அது உலகத்திலே அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. இந்த நாடுகளுக்குள்ள போர் நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இப்போ அமையுது. அது எப்போ வேணாலும் நடக்கும். அதனால சொல்லிடுங்க. விநாசத்தை நெருக்கத்தில் பார்க்கும்போது உங்களுடைய விஷயத்தை கேட்பார்கள். இப்ப நம்ப மாட்டாங்க, ஆனா போக போக நிறைய குண்டு போடுறது, அணுகுண்டு போட்டு அழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் 10 வருஷமா நடக்கும். அது மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது நம்மக்கிட்ட வருவாங்க, ஞானத்த கேட்பாங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய சேவையும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். போக போக உங்க சேவை அதிகமாயிட்டே போகும். மிக சரியாக இருக்கிறது என புரிஞ்சுக்குவாங்க. அப்ப புரிஞ்சுக்குவாங்க. இந்த எல்லா ஞானத்தையுமே கரெக்ட்டா தான் சொல்றீங்கன்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. விநாசம் நடக்க போகிறது என நீங்க கதறுகிறீர்கள். நமக்கு என்ன ஐயோ வந்துருச்சே, நெருங்கிடுச்சேன்ட்டு நம்ம கதர்றோம். அதுக்குள்ளார எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லன்ட்டு நம்ம கதறுகிறோம்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய பட கண்காட்சி மேலா சேவை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளோட சேவைலாம் விரிவடையுன்றாரு. அந்த மாதிரிதான் அது அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு பாருங்க. இப்பெல்லாம் நடக்குது இல்ல, நிறைய நடக்குது. நல்ல ஹால் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்ப எல்லாருமே நிறைய முயற்சி பாபா சொன்னதெல்லாம் நடந்துட்டு தான் வருது. வாடகை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய பெயர் இன்னும் பிரசித்தமாகும் என சொல்லுங்க. நிறைய ஹால்லாம் கிடைச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து கண்காட்சிலாம் வைக்கலாம். வாடகை கொடுக்கறது கூட நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லுங்கள். இன்னும் போக போக பிரம்மா குமாரிகள்னாலே பிரசித்தமாகுன்றாரு. இவ்வாறு பலரிடம் ஹால் இருக்கிறது. முயற்சி செய்தால் 3 அடி நிலம் கிடைக்கும் சொல்லி சொல்கிறாரு. போய் தேடுங்க, எங்கனாலும் நிறைய பேர் இடம்லாம் வச்சுருக்காங்க. போய் வாடகை கொடுத்துட்டு கண்காட்சி அங்கெல்லாம் வைங்கன்றாரு. அதுவரை நீங்கள் சிறிய சிறிய பட கண்காட்சிகளை வையுங்கள். உங்களுக்கு 3 அடி நிலம் கிடைக்கும். அதை வச்சே நீங்கள் சிறிய சிறிய பட கண்காட்சிகளை வையுங்கன்றாரு. சிவஜெயந்தி கூட நீங்க கொண்டாடினீங்க என்றால் சத்தம் பரவ ஆரம்பிக்கும்ன்றார். சிவஜெயந்தி நம்ம இப்ப மற்றவங்கலாம் கொண்டாடுறாங்கல்ல, ஈஷா யோகாலெல்லாம் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டாடுறது ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடும் போது எல்லாருக்கும் இந்த சத்தம் பரவுன்றாரு. சிவஜெயந்தி அன்று விடுமுறை அழியுங்கள் என்று கூட நீங்கள் எழுதுவீர்கள். போக போக பாருங்களேன், சிவஜெயந்திக்கு லீவ் விடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நம்ம எழுதுவோம்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில் பிறந்த நாள் கூட ஒருவருக்கு தான் கொண்டாட வேண்டும். சிவஜெயந்தி சிவனுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடணும், அவருக்கு தான் கொண்டாடணும். ஏன்னா அவர் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதிசயம். சொர்க்கமா உலகத்தையே மாத்திட்டு போனவருக்கு ஒரு பிறந்த நாள் கூட கொண்டாட மாட்டீங்களா? அதனால உண்மையிலே அவருக்கு தான் கொண்டாடணும்னு சொல்லி சொல்றாரு. அவரே பதித்த பாவனர். தபால் தலை கூட உண்மையில் உண்மையான இந்த திருமூர்த்தியினுடையதுதான். சத்தியமேவ ஜெயதே ஜெயதே, இது வெற்றி அடைவதற்கான நேரமாகும் சொல்லி சொல்றாரு. போக போக பாருங்க, பாரத மாதா கி ஜெய். சத்தியமே உண்மையே வெல்லும். உண்மையே அதாவது நம்மளோட இதுவே அதான, வாய்மையே வெல்லும்ட்டு அந்த 3 புலி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அதை வச்சு 4 புலி இருக்கும்னு நினைக்கிறேன். 4 புலி, அது கீழே சத்தியமே ஜெயதேன்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய எம்பளமே, நேஷனல் எம்பளமே. அது என்னன்னா நம்மளோட இது தான். அந்த பாபா திருமூர்த்தியா தானே இருக்கிறாரு, பிரம்மா விஷ்ணு சங்கரர். அதனுடைய அடையாளம் தான் அது. உண்மையே வெல்லும், இனிமே வெற்றி அடைவதற்கான நேரம் ஆகும்னு சொல்ற. இவ்வளவு நாள் நம்ம உண்மையை சொன்ன யாரும் நம்பினாங்களா? உண்மையை வந்து மறைஞ்சு பொய் தான் இப்ப ஜெயிச்சுட்டு இருந்தது, மாயா தான் வென்றுட்டு இருந்தது. இப்ப போக போக உண்மை ஜெயிக்கும்னு சொல்றாரு பாபா. தபால் தலை கூட அதுலதான் வருது. உண்மையிலே வந்து திருமூர்த்தியினுடையது தான் சொல்லி சொல்றாரு. இது வெற்றி அடைவதற்கான நேரமாகும். நன்கு புரிய வைப்பவர்கள் கூட வேண்டும். இந்த ஞானத்தை நல்லா புரிய வைக்கிறவங்க கூட வேணும்ன்றாரு. அனைத்து சென்டர்களிலும் முக்கியமானவர்கள் கவனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தபால் தலை வெளியிட முடியும். இப்ப இந்த திருமூர்த்தியுடைய தபால் தலை வெளியிட முடியும். இது திருமூர்த்தி சிவஜெயந்தி ஆகும். சிவஜெயந்தி என்று மட்டும் சொல்வதால் புரிந்து கொள்ள முடியாது. திருமூர்த்தி சிவஜெயந்தி என்று சொல்லணும்ன்றாரு. இப்போது குழந்தைகள் தான் வேலையை செய்ய வேண்டும். இப்ப எல்லாமே பாபா வந்து நம்ம மூலமா தான் செய்விக்கிறாரு. அதனால நீங்க தான் செய்யணும்ன்றாரு. நீங்க இறங்குங்க களத்துலன்றாரு. நிறைய பேருக்கு நன்மை நடந்தால் எவ்வளவு லிஃப்ட் கிடைக்கும். இப்ப கொஞ்சம் பேருக்கு தான் வந்து சேவை போயிருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு நன்மை நடந்துச்சுன்னா லிஃப்ட் கிடைக்கும்ன்றாரு. ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு. சேவையின் லிஃப்ட் நிறைய கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. சேவை பண்ணா நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது. நம்ம ஈஸியா லிஃப்ட்ல ஏறி போயிடலாம். கடைசியில பாபா நினைவுல சரீரம் விட்டுடலாம். பட கண்காட்சினால் நிறைய சேவை நடக்கிறது. இந்த கண்காட்சி வச்சாலே அங்க வரவங்கலாம் நிறைய எப்படியாவது பிரஜை உருவாயிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஞானத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கும் போது பிரஜைகள் உருவாயிடுவாங்க. அது மூலமா நிறைய சேவை நடக்குதுன்றாரு. பிரஜைகள் உருவாகிறார்கள் அல்லவா. சேவையில் எந்த குழந்தைகள் கவனம் வைக்கிறார்கள் என பாபாவும் பார்க்கிறார். பாபா மேல இருந்து பாடம் எடுக்கிறாரு, எடுத்து மாத்துறாரு குழந்தைகளை. அதுல சேவையில யார் கவனம் வைக்கிறாங்கன்றதையும் பாக்குறாரு. அவர்களே இதயத்தில் இடம் பிடிப்பார்கள். யார் சேவை பண்றாங்களோ அவங்கதான் பாபாவோட இதயத்துல இடம் பிடிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருவேளை ஒரு முறை ஏதாவது தவறு நடந்தால் அச்சமயம் காதை பிடிக்க வேண்டும். ஒரு தடவை தவறு பண்ணிட்டோம்னா அப்பவே காதை பிடிச்சிட்டு இன்னொரு முறை அந்த தவறு நடக்கக்கூடாது. ஒருபோதும் தேக அகங்காரத்தில் வரவே கூடாது. ஞானத்தில் திறமை உடையவராகி உள்நோக்கு பார்வை உடையவராக இருத்தல் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு.
2வது பாயிண்ட், உண்மையான பிதாவிரதை ஆக வேண்டும். ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. அவர்தான் என்னுடைய கணவர், எல்லாமே அவர்தான். அவரை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதான் உண்மையான பிதாவிரதை ஆக வேண்டும். உயிரோடு பலியாக வேண்டும் சொல்றாரு. யாரிடமும் மனதை செலுத்தக்கூடாது. முட்டாள்தனமான எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், பிரிவு என்பதை சதா காலத்திற்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அன்பின் சுரூபம் ஆகுக. இப்போ பாபாட்ட இருந்து நம்ம பிரிஞ்சிருக்கிறோம்ல, அந்த பிரிவை சதா காலத்திற்கும் விடை கொடுத்துருங்க. அன்பானவர்கிட்ட பிரியாதீங்க, அப்படியே அவர் கூடவே இருங்க. அது அவர்கிட்ட அந்த பிரிவுன்றத சதா காலத்துக்கும் விடை கொடுத்துட்டு அவர் மாதிரி அன்பின் சுரூபமா ஆயிடுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. எனது அன்பருக்கு எது பிடிக்குமோ அதுவே எனக்கும் பிடிக்கும். என்னுடைய அன்பர் யாரு? பாபா. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். இதுவே அன்பின் ஸ்வரூபம் சொல்லி பாபா சொல்றாரு. உண்பது, பருகுவது, பழகுவது யாவும் அன்பருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இப்போ நான் சாப்பிட்றது, தூங்குறது, அதாவது நான் என்ன சாப்பிட்றேன், என்ன குடிக்கிறேன், மற்றவங்கள்ட்ட எப்படி நான் பழகுறேன், எல்லாமே பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். எனவே எந்த ஒரு செயலும் செய்யும் முன்பே என் அன்பான பாபாவிற்கு பிரியமானதா என சற்று சிந்தித்து பாருங்கள். பாருங்க, பாபா சொல்றார், ஒரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி இது என் பாபாவுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு சிந்திச்சு பார்த்துட்டு செய்யுங்க. அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே மாறிடும். சாப்பாடு, குடித்தல், நம்மளுடைய செயல் எல்லாமே பாப் சமான் ஆயிடும். அத்தகைய உண்மையான சிநேகி ஆகிவிட்டால், அந்த மாதிரி உண்மையா பாபாவுக்கு நடந்துட்டோம்னா, உண்மையான சிநேகியா ஆகிட்டோம்னா நிரந்தர யோகி ஆயிடுவீங்க. அப்ப எப்பயுமே பாபா நினைவு இருக்கும். ஒன்னும் அட்டென்ஷன் வைக்கிறீங்க, செக் பண்றீங்க, பாபாவுக்கு சமமா இருக்கா, பாபாவுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணி செய்றீங்கன்னா நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆகிடுவீங்க. இந்த அன்பின் சொரூபத்தை சமன் செய்து விட்டால் அமரபவ எனும் வரதானம் கிடைத்துவிடும். இந்த அன்பின் சொரூபத்தை நீங்க சமமாக்கிட்டீங்கன்னா, பாபாவுக்கு சமமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அழிவே கிடையாது. ஆத்மாக்களே அமரபவ என்றும் வரதானம் கிடைச்சிரும். பிரிவு என்பதற்கு சதா காலத்திற்கும் பிரிவு கிடைச்சிரும். இந்த பிரிவுன்ற வார்த்தையே இருக்காது. அந்த பிரிவுன்ற வார்த்தைக்கே பிரிவு கிடைச்சிடும். அப்படியே நீங்க பாபாவும் நீங்களும் அப்படியே ஒண்ணு, அந்த மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன், சுபாவம் சுலபமாக மற்றும் முயற்சியில் கவனம் கொடுப்பவராக ஆகுங்கள். சுபாவம் சுலபமா இருக்கணும். நம்ம மத்தவங்க நம்ம கடினமா இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட வர்றதுக்கே யாரும் பயப்படக்கூடாது. அந்த மாதிரி பழகக்கூடாது. சுலபமா இருக்கணும். அது சக்திசாலியாவும் இருக்கணும். அதுக்குன்னு இஷ்டத்துக்கும் தவறா நம்ம கிட்ட நடந்துக்கிற அளவுக்கு வச்சுக்கூடாது. சக்திசாலியாவும் இருக்கணும். மற்றபடி எல்லார்கிட்டையும் எளிதா சுலபமா இருக்கணும். மற்றும் முயற்சியில கவனம் கொடுப்பவரா இருக்கணும். நம்ம எப்பயுமே அட்டென்ஷன் நம்ம முயற்சியில எப்பயுமே பாபா நினைவு, பாபா நினைக்கணும், முரளி படிக்கணும், அதுல அட்டென்ஷன் கொடுப்பவரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லைன்னா மாயா ஈஸியா நம்மளை கவுத்து விட்டுரும். அதனால கொஞ்சம் சக்திசாலியாவும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம, நன்றி பரிவாரம்.